வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th channel. நான் உங்களோட Sreeshma ma'am. Hi everyone, good morning பசங்களா. Yes, good morning everyone, good morning. Yes, without wasting any time, I will be starting. Okay, ஏன்னா வந்து you have to go to school, right? Okay, ready. Duration 30 minutes now. Okay, more than 30 minutes எல்லாம் எடுக்க வேண்டாம், just 30 minutes I will take. Okay, எல்லா இம்பார்ட்டன்டான formulas I will just say. Okay, 6 to 6:30 maximum. Don't panic, no worries. Okay, first relations and functions. So relations and functions la relation வந்து மூணு டைப் இருக்கு இல்லையா? 3 types of relations are there: reflexive relation, symmetric relation, transitive relation. So reflexive relation na a comma a வந்து relationல இருக்கணும். For every a belongs to a, correct? For every a belongs to a, so that a is equal to 1 comma 2 இருந்துச்சு அப்படின்னா ஓகே ரிலேஷன் ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவா ஆகணும் அப்படின்னா அங்க 1 comma 1 and 2 comma 2 இருந்துதான் ஆகணும். ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் is equal to 2 raised to n into n plus 1 divided by 2. Okay, சிமெட்ரிக்கா இருக்கணும்னா if a1 a2 வந்து ரிலேஷன்ல இருக்கு, if a1 a2 ரிலேஷன்ல இருந்தா a2 a1 ரிலேஷன்ல இருந்தா மட்டும்தான் இவங்களை நான் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? for all a1 and a2 belongs to the relation. ஓகே, இப்போ 1 comma 2 வந்து ரிலேஷன்ல ஆல்ரெடி இருக்கு, சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா 2 comma 1 should also present. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இவங்களை நான் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன் is equal to 2 raised to n into n minus 1. 2 raised to n into n minus 1. So transitive na என்னது பசங்களா? transitive very important. a1 comma a2 வந்து ரிலேஷன்ல இருக்கு, a2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற இன்னொரு ஆர்டர்ட் பெயர் இருக்கு a3, அதுவும் ரிலேஷன்ல இருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் தேர்ட் கண்டிஷனுக்கு நம்ம போகணும். தட் இஸ் a1 a3 வந்து ரிலேஷன்ல இருக்கணும். ஓகேவா? இப்போ a1 a2 belongs to the relation. ஆனா a2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற எந்த ஒரு எலிமெண்ட் அந்த ரிலேஷன்ல இல்ல அப்படின்னா the elements the relation itself transitive. Okay, yes, சிமெட்ரிக் தான் மேம். சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவ் தானே வரும், இதுதானே வரும். நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் டேய் என்னாச்சு? காலையிலே வந்து குழப்பிக்காதீங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் என்ன வரும்? நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் 2 raised to n square minus n வரும் இல்லையா? 2 raised to இதுதான் திருப்பி வரும். ஓகே, 2 raised to n square minus n, இது வந்து 2 raised to, that is number of 2 raised to n into n plus 1 by 2. ஓகே, சரி. இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து one and only one image. ஓகேவா? one and only one image இருக்கணும். அண்ட் அதுலேயே வந்து one ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ one ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி நீங்க வந்து சால்வ் பண்ணுவீங்க? x1 is equal to x2 சால்வ் பண்ணணும். f of x1 should be equal to f of x2 ஆக இருக்கணும். கரெக்டா? ஸோ இங்க வந்து number of elements in A should be greater than or equal to number of elements in B. ஓகேவா? number of elements in B வரும். ஓகே, அதே மாதிரி on2 ஃபங்க்ஷன் என்னது? on2 ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் f of x is equal to y சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். and y வந்து belongs to the ஏதாச்சும் ரேஞ்ச் அது வரும். so y should be equal to your codomain. y வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலா இருக்கணும். that is range and codomain வந்து ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ரேஞ்ச் வந்து ஈக்குவலா இருக்கணும்.
இப்போ மூணு ரிலேஷனுமே வந்து இப்போ மூணு ரிலேஷன் ஓகே மூணு ரிலேஷனுமே ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஓகேவா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் புரியுதா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இதுதான் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரெட் தெரியலையா ஓகே ஓகே சேஞ்ச் பண்ணிட்டேன் எஸ் ஸோ ரிலேஷன் சிம்பிளானது கூட கேட்பாங்க எங்க அந்த சிம்பிளானது கூட கேட்பாங்க ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஓகே ஃபங்க்ஷன் வந்து எப்போ டிஃபைன்ட் ஆகும் கிவன் ஃபங்க்ஷன் வந்து கிவன் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கூட கேட்பாங்க ஓகேவா கிவன் ஃபங்க்ஷன் வந்து given function இருக்கு இல்லையா அது ஃபங்க்ஷனா given relation வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்பாங்க so that is number of relations 2 raised to 2 power a number of இது ஓகே so தேவையானது மட்டும் தான் இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பைஜெக்டிவ் இது ரெண்டுமே ஓகே அப்படினா 1 ஃபங்க்ஷன் அப்படினா அவங்க வந்து பைஜெக்டிவா இருப்பாங்க ஓகே so இதுதான் வந்து அப்ரோச் எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கிறது ஓகே இப்போ வந்து இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி போலாமா இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியில மெயினா வந்து இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும் so domain and range வந்து domain and range and அவங்களோட graph வந்து நீங்க பார்த்துக்கணும் ஓகேவா so y is equal to sin inverse of x ஓட domain வந்து -1 ல இருந்து 1 range வந்து -π/2 to π/2 first 3 ஓகேவா first 3 inverse trigonometry ஒரு inverse exist ஆகணும் அப்படினா அந்த function வந்து bijective இருக்கணும் ஓகேவா function should be bijective so y is equal to sin inverse of x -1 to 1 range -π/2 ல இருந்து π/2 y is equal to cos inverse of x ஓட range -1 ல இருந்து 1 0 to π closed interval 0 to π y is equal to tan inverse of x all real numbers open interval -π/2 ல இருந்து π/2 ஓகே இது வந்து restricted area and domain ஓகேவா so y is equal to cot inverse of x so இதோட reciprocal so real numbers all real numbers வரும் so cot வரும்போது sin by cos வந்து tan இல்லையா so cos by sin வந்து இது வரும் so 0 and pi okay interval 0 ல இருந்து pi வரைக்கும் so அதே மாதிரி cos inverse பாருங்க cos inverse வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்லி இட்ஸ் நாட் தட் ஓகே sin inverse by cos அது கிடையாது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் y is equal to cos inverse x so 1 by cos x வந்து 1 by sin x so கீழ வந்து sin வருது sin எப்ப டிஃபைன்ட் ஆகாது ஓகே சாரி 1 by sin வரும் எப்ப வந்து டிஃபைன்ட் ஆகாது 0 ல வந்து இட் இஸ் நாட் டிஃபைன்ட் so என்னோட -π/2 ல இருந்து 0 வந்து நான் எடுத்துருவேன் ஓகே சோ அதே மாதிரி sec வந்து 1 by cos வரும் சோ cos வந்து எங்க டிஃபைன் π/2 ல வந்து இட்ஸ் நாட் டிஃபைன் சோ 0 to π ல இருந்து π/2 நம்ம வந்து மைனஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஓகேவா கிளியரா சோ கிராஃப் வந்து பாத்துக்கோங்க சோ கிராஃப் இஸ் தேர் சோ கிராஃப் plot பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ அதே மாதிரி இப்போ tan inverse 1 ஓகே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது is equal to x அப்படின்னு substitute பண்ணுங்க tan taking tan on both sides so இங்க வந்து 1 வரும் and here it is tan x வரும் so x ஓட வேல்யூ எது எடுத்தா எனக்கு 1 கிடைக்கும் so x is equal to π/4 okay x is equal to π/4 okay substitution வரது நான் வந்து ஒரு equation I will show you okay so important ஆன formulas you have to keep in mind so அது நான் வந்து உனக்கு காட்டுறேன் so அப்போ வந்து அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ okay so next matricesல வந்து என்ன இருக்கு பசங்களா matrices ஓகே matricesல வந்து மெயினா வந்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா and அது adjoint வந்து அதுல தான் வரும் matricesல அந்த square matrix okay square matrixனா number of square matrixல number of diagonals is equal to அது அந்த மாதிரி விஷயங்கள் square matrix okay square matrixல number of rows is equal to number of columns அப்படின்னு வரும் number of columns
ஓகே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து ரோ மேட்ரிக்ஸ் ஓகேவா ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ரோ மேட்ரிக்ஸ்ல only one row will be there column matrix ஓகேவா column matrixல வந்து ஒரே ஒரு காலம் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்கு diagonal மேட்ரிக்ஸ் இருக்கு yes or no அதேதான் symmetric okay scalar metric diagonal metric so அந்த types of metrics பார்த்துட்டு போய்க்கோங்க types of metrics so அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஒரு matrix A வந்து okay one matrix A symmetric and skew symmetric அதான் ஒரு matrix A வந்து எனக்கு வந்து எப்படி define பண்ணலாம் ஓகேவா so suppose symmetric matrix okay symmetric matrix அப்படினா எனக்கு வந்து A transpose எடுத்தா I will get A skew symmetric அப்படினா skew symmetric matrix அப்படினா A transpose is equal to minus A ஓகேவா இப்போ வந்து எனக்கு வந்து A வந்து எனக்கு sum of symmetric A வந்து I can represent it as sum of symmetric and skew symmetric matrix sum of symmetric and skew symmetric matrix ஆக எனக்கு என்ன பண்ணோம் represent பண்ணலாம் so that is A is equal to A plus A transpose divided by 2 plus A minus A transpose divided by 2 yes yes okay AB transpose A inverse அதெல்லாம் நான் வந்து சொல்லலாம் ஓகே மெட்ரிக்ஸ்ல வந்து வேற வந்து மல்டிப்ளை பண்றது பாத்துக்கோங்க மல்டிப்ளை பண்றது இன்னொரு விஷயம் வந்து A into A inverse should give an identity matrix ஓகேவா சோ ஒரு மெட்ரிக்ஸ் வந்து ஓகேவா இன்வெர்ட்டிபிள் எப்ப இன்வெர்ட்டிபிள் நம்ம வந்து எப்ப சொல்லுவோம் இப்போ நான் A into B வந்து பண்ணா I will get an identity matrix அப்படினா B will be the A inverse ஓகேவா B தான் நான் வந்து என்னோட A inverse அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் ஓகே கிளியர் ஓகேவா சோ ஜஸ்ட் ஓவரால் ஒரு ஐடியா தான் மெட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றது பாத்துக்கோங்க சோ அப்புறமேல் வந்து A ஸ்கொயர் அதெல்லாம் ட்ரேஸ் அதெல்லாம் வேணாம்ப்பா ட்ரேஸ் எல்லாம் உங்களுக்கு இல்ல ஓகே கிளியரா சோ நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட்ஸ்ல A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது இதுல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் क्वेश्चन நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ 5 மார்க்ஸ் क्वेश्चन A இந்த adjoint of A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது மெட்ரிக்ஸ் மெத்தட் வச்சு சால்வ் பண்றது எல்லாம் சோ மெட்ரிக்ஸ்ல வந்து மெட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க உனக்கு தெரியல ஒரு அப்சல்யூட் வேல்யூ உனக்கு கிடைக்கும் மெட்ரிக்ஸ் determinant of A can be positive determinant of A can be negative determinant of A can be 0 மூணு வேல்யூஸ் மூணு டைப் ஆஃப் வேல்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் are there okay so first adjoint of matrix adjoint of A இது எப்பவுமே வந்து உனக்கு ஒரு மெட்ரிக்ஸ் தான் கொடுக்கும் ஓகேவா இது பாருங்க A into this that is A into adjoint of A into adjoint of A okay that is equal to adjoint of A into A okay va so it will give you a matrix okay va a matrix which is identity matrix கிடைக்கும் கூட இருக்கிறது it will be the determinant okay கூட இருக்கிறது it will be determinant எதோட எக்ஸாம்பிள் okay clear ஆ non singular matrix அப்படினா determinant of A வந்து not equal to 0 very good so adjoint of A கண்டுபிடிக்கணும் அப்படினா adjoint of A first நான் வந்து I will tell you how to find A inverse is equal to adjoint of A divided by determinant of A okay va adjoint of A divided by so first adjoint of A கண்டுபிடிக்கணும் அப்படினா we have to find cofactors okay cofactors ஓட transpose எடுத்தா you will get adjoint of matrix இப்போ இதில இருந்து நான் first வந்து cofactors கண்டுபிடிக்கணும் இல்லையா so cofactors அப்படிங்கிறது என்னது minus 1 whole raised to I plus j mij okay va where I and j are the rows and columns okay va rows and columns தான் வந்து I and j where mij is the minor of the element okay minor of the
element. புரியுதா? கிளியரா? Yes. Okay, yes, நான் சொல்றேன். So next வந்து singular matrix and non-singular matrix இருக்கு. That is very important. Singular matrix அப்படின்னா determinant of A வந்து equal to 0-ஆ இருக்கும். non-singular matrix வந்து non-singular matrixல வந்து determinant of A வந்து not equal to 0-ஆ இருக்கும். Suppose ஒரு questionல வந்து மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, if A is invertible, if A வந்து invertible அப்படின்னு சொல்லியிருக்காங்க, invertible, okay, and some lambda is given. okay, இங்க வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கு, 2 3 1 0 0 0 2 1 lambda இருக்கு. you have to find the lambda. okay, lambda ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். if A is invertible, if A invertible இருந்துச்சுன்னா lambda ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. so what you have to do, invertible அப்படின்னா அங்க வந்து inverse exist ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா, it is invertible, inverse exist ஆகுது அப்படின்னா determinant of A வந்து not equal to 0-ஆ இருக்கும். determinant of A வந்து not equal to 0 அப்படின்றது என்ன சொல்லலாம், அந்த ஒரு கண்டிஷன் நீங்க வந்து போடணும். ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ இதுதான் வந்து சிங்குலர் நான் சிங்குலர் மெட்ரிக்ஸ். இதுதான் வந்து நான் வந்து சொன்னது வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து என்ன பசங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ செட் ஆஃப் ஈக்குவேஷன்ல இருந்து ABC வந்து எடுத்து எழுதணும். எஸ் நான் சொல்றேன் அந்த ஈக்குவேஷன் ஐ வில் கம் டு யூ. ஓகே, you have to write A matrix, then B matrix, then what you have to find X matrix. கரெக்டா? இப்போ X கண்டுபிடிக்கணும் அப்படின்னா that is A inverse B. A inverse B தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து first thing, previous slide இது எதுல என்ன, இப்போ இந்த மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, A வந்து இன்வெர்டிபிள்னு சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா. ஓகே, இதோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ், ஓகேவா? ஸோ சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் இப்போ வந்து மேபி அவங்க வந்து சொல்லுவாங்க யூசிங் ஃபைண்ட், இப்போ ஆல்ரெடி ஒரு A மெட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபைண்ட் A இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, யூசிங் திஸ் A இன்வர்ஸ் find the solution of this equation question வரும். ஸோ நம்ம வந்து அந்த A இன்வர்ஸ் நம்ம எப்படியாச்சும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட A மெட்ரிக்ஸ் வந்து இந்த இக்குவேஷன்ல இருந்து கிவன் செட் ஆஃப் இக்குவேஷன்ல இருந்து உன்னோட A மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இஃப் இட் இஸ் டிரான்ஸ்போஸ், ஓகே, இங்க ஆல்ரெடி ஒரு A மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இக்குவேஷன்ல இருந்து A மெட்ரிக்ஸ் எடுத்தப்போ I just found out A வந்து A transpose. ஓகேவா? A transpose. So to find the A inverse of this particular இந்த மெட்ரிக்ஸ் ஓட பர்டிகுலர் இது கண்டுபிடிக்கணும்னா A inverse whole transpose is equal to A transpose inverse. ஓகேவா? புரியுதா? இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு A மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, A மெட்ரிக்ஸை வந்து ஃபைண்ட் A ஓட A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. using this A inverse find the solution of the system of equation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மேபி ஓகே, இஃப் சப்போஸ் இங்கே வந்து இது வந்து A transpose, ஓகேவா, இங்கே வந்து ஆஃப்டர் ரைட்டிங் த இக்குவேஷன்ல இருந்து ABC அதெல்லாம் எழுதுனதுக்கு எனக்கு வந்து I just found out A ஓட A transpose தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா இதோட இன்வர்ஸ் A transpose ஓட இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் A inverse அவங்களோட டிரான்ஸ்போஸ் எடுத்தா A transpose ஓட இன்வர்ஸ் யூ வில் கெட். ஓகே, சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, இங்க பாருங்க A adjoint of A not equal to 0, the solution does not exist and the system equation is inconsistent. Adjoint of B வந்து 0 வந்துச்சு அப்படின்னா system may be either consistent இல்லாட்டி inconsistent இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, determinant of A எடுக்கணும், first determinant of A எடுக்கணும், equal to 0-வா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, equal to 0-வா வந்துச்சுன்னா adjoint into B, okay, adjoint into B வந்து not equal to 0 வந்துச்சுன்னா inconsistent, no solution. ஓகேவா? இப்போ adjoint of A into B equal to 0 வந்துச்சுன்னா consistent, many solution. ஓகே, அதுவே determinant of A is equal to determinant of A வந்து not equal to 0 வந்துச்சுன்னா consistent இருக்கும். obviously determinant of A வந்து இருந்துச்சுன்னா consistent இருக்கும்,
கன்சிஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னா அங்க சொல்யூஷன் இருக்கு, கன்சிஸ்டன்ட். ஓகேவா? எஸ் எஸ் எஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி. adjoint of A வந்து என்ன வரும்? determinant of A raised to I matrix. ஓகே, adjoint A ஓட determinant என்ன வரும்? determinant of A raised to n minus 1 where n is the order of the matrix. adjoint of AB என்னது? adjoint of B into adjoint of A. adjoint of A transpose என்னது? first adjoint of A கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் you can take the transpose. identity matrix ஓட determinant என்னது? 1. AB determinant AB is equal to B determinant A determinant. Okay வா? So this is very important. இப்போ suppose determinant of A வந்து A கொடுத்திருக்காங்க, then a scalar multiplied by a matrix. Determinant of KA will be equal to K raised to n into determinant of A. K raised to n into determinant of A. Okay. Clear? Yes, next continuity and differentiability. Continuity இருக்கணும். Okay, if the function வந்து continuous இருக்கணும். Function continuous இருக்கணும் அப்படின்னா LHL is equal to RHL. Okay, that should be equal to f of A. எந்த இடத்துல continuous இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட்டா? So LHL ஓட equation என்ன ஒரு? LHL ஓட equation limit x tends to 0 minus f of A minus h should be equal to limit h tends to 0 plus f of A plus h is equal to f of A. அப்படின்னு நம்ம வந்து substitute பண்ணி we have to find. Okay வா? So LHL is equal to RHL is equal to functional value. Function இப்போ வந்து 0ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா function leftல இருந்து right sideக்கு போகும்போது left to right போகும்போது function change ஆகுது. Function is changing அப்படின்னா you have to take RHL and LHL. You have to take RHL and LHL. Clear-ஆ? K raised to n என்னதா? K raised to n where n is the order of the matrix. Where n is the order of the matrix. n வந்து order of the matrix இருக்கும். They won't tell to find LHL and RHL. We have to take LHL and RHL. சரியா? Okay. So derivatives படிச்சு வெச்சுக்கோங்க. So just keep an eye on it. Derivatives very important. Log x 1 by x e raised to x. So just go through it. Okay, go through it. K is scalar. Yes, just go through it. Okay, so next chain formula. First வெளியில இருக்கிறவங்கள நம்ம உடைச்சிட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு போகணும். Okay, for example இப்போ வந்து cos x raised to 4. Okay, cos x raised to 4. First வெளியில யாருக்கு? cos தான் வெளிய இருக்கு. So cos இது வந்து minus sin x raised to 4 வரும். அப்புறமே உள்ள இருக்கிறவங்கள so 4 into x cube. Okay, அந்த மாதிரி உடைச்சிட்டு we have to go. So இதுவும் வந்து derivatives of inverse trigonometric functions. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எதுப்பா deleted? Okay, just note பண்ணிக்கோங்க. ஓகேவா? So logarithmic இப்போ வந்து what I have to tell you is that இப்போ வந்து நீங்க வந்து இப்போ வந்து you guys have done lot of questions, right? Questions இருக்கும் இல்லையா? So அந்த questionsல வந்து just வந்து 10 கொஞ்சம் தான் இருக்கு. Very I will finish by 10 minutes. Don't worry. So நான் வந்து what I have to tell you is that இப்போ determinants, okay, determinants different continuity and differentiability அப்புறமேல் integralsல வந்து you have done lot of problems. அந்த problems once go through பண்ணுங்க. Okay, problems வந்து once go through பண்ணுங்க. So go through பண்ணதுக்கு அப்புறம் அந்த எங்க நீ வந்து மிஸ்டேக் பண்ணிருப்ப, இப்போ ஒவ்வொரு क्वेश्चन எங்க மிஸ்டேக் பண்ணிருப்ப, எங்க உனக்கு டவுட் வந்துச்சு, just go through it again. அது பார்க்காம போக கூடாது. ஓகேவா? எஸ், integrals வந்து பார்த்து வெச்சுக்கோங்க. It's very important. sec x tan x just once go through பண்ணுங்க. So I will just directly go to okay, இப்போ integration by substitution இதுதான் வந்து நம்ம mutually exclusive அப்படின்னா a intersection of b வந்து 5 இருக்கும். ஓகேவா?
ஸோ யூஸ்வலி நம்ம வந்து இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் நம்ம நிறைய இடத்துல பண்ணுவோம். எங்கேயாச்சும் அதோட டெரிவேட்டிவ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டெரிவேட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த டெரிவேட்டிவை தூக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? எஸ் எஸ் ஹாய் அஸ்வின். ஸோ இன்டகிரேஷன் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நிறைய இடத்துல we have used. So I prefer you guys to watch the 3 sessions. Okay, 3 sessions எது 2 problem solving session and yesterday's session for integrals நீங்க பார்த்துருக்கணும். பிகாஸ் அதில் வந்து நிறைய நல்ல கொஷின்ஸ் எல்லாம் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்டடான கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ கேன் கம் அண்ட் சே தட் இந்த கொஷின் வரும், ஆனால் வந்து இந்த மாடலில் கொஷின் வரும் எனக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, அந்த மாதிரி பிக் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஹவ் சீன் தட். ஓகே, எஸ் எஸ். இப்போ வந்து இதுலேயே வந்து இம்பார்ட்டண்டான, இப்போ இது வந்து சப்ஸ்டியூஷன், இது எல்லாத்தையும் ஓகே, இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் வி வில் பி யூசிங். ஓகே, இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் 2 sin square x by 2 1 minus cos x 2 cos square x by 2 1 plus cos x. இது நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ 2 sin x cos y is equal to sin x plus y plus sin x minus y 2 cos x sin y வந்து sin x plus y. ஸோ இந்த ஹோல் equation just once வந்து go through பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த 2 sin x by 2 2 cos square நிறைய இடத்துல நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? இல்லையா? you have seen lot of placesல we will be using that equations. இதே equations நமக்கு வந்து inverse trigonometryலயும் தேவை இருக்கு. ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். ஓகேவா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க பசங்களா, ஆல் திஸ் equations. எஸ், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம நேற்றுக்கு வந்து ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கொஸ்டின் பண்ணோம் இல்லையா? ஸோ px ax plus b அந்த ஃபார்மேட் divided by x minus a x minus b. இப்போ வந்து சப்போஸ் we didn't அந்த ஒரு ஃபார்ம்ல வந்து சப்போஸ் பார்க்கும்போது அது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்காது. வாட் யூ ஹேவ் டு டூ, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கீழே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கீழே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ப்ராடக்ட் ஆஃப் அவங்க அந்த மாதிரி x minus a into x minus b பண்ணி இந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேணும்னா யூ கேன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ரிவைஸ் இட் லேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வி டிஸ்கஸ்ட் அகெயின். ஏன்னா வந்து ஐ ஹவ் திஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் இன்டகிரேஷனில் வந்து ஒன் கொஸ்டின் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ px plus q divided by x minus a square. ஃபர்ஸ்ட் x minus a square, next x minus a the whole square. அதே cube வரும்போது பாருங்க x minus a the whole square, x minus a the whole cube. ஓகே, just நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, integration by parts is also very important. நிறைய இடத்துல in differential equationல we will use. ஓகே, definite integralல plus c வராது. ஓகேவா? definite integralsல plus c போடக்கூடாது. ஸோ அது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் பசங்களா, திஸ் இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் வி ஹாவ் டு லேர்ன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி வெரி எஸ், ஹைலைட் ரூல். ஸோ நிறைய இப்போ வந்து அகெயின் ஐ ஹாவ் அனதர் இன்ட்யூஷன் தட் யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, ப்ராப்ளம்ஸ் ஹேவிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து உனக்கு வரும். ஓகே, இஃப் சப்போஸ் மைனஸ் ஏலேருந்து ஏ, ஓகே மைனஸ் ஏலேருந்து ஏ ஒரு எம்சிக்யூ வந்து இதுல இருந்து வரலாம். மைனஸ் ஏலேருந்து ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0. இப்போ வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா, ஃபங்க்ஷன் இஸ் ஆட் அப்படின்னா ஏ டு ஏ வந்து ஆட் ஃபங்க்ஷனா டைரக்டா 0 எழுதிக்கலாம். ஈவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்தா எனக்கு எக்ஸ் கிடைக்குது. ஈவன் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா 2 டைம்ஸ். ஓகே, ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 டைம்ஸ் இன்டகிரல் 0 to a f of x dx. f of x dx. ஓகேவா? அதே மாதிரி தான் இன்டகிரல் 0 to a, இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இன்டகிரல் 0 to a f of x dx. f of x dx வந்துச்சுன்னா இன்டகிரல் 0 to a f of a minus x dx. இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு we have to do further equations. ஓகேவா? எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க, e raised to x ல இருந்து ஒரு 2 மார்க்ஸ் क्वेश्चन வரதுக்கு சான்சஸ் ஆர் தேர். சோ இன்டகிரல் e raised to x f of x into f dash of x dx வந்துச்சு அப்படின்னா 2 மார்க்ஸ்னா டைரக்டா நீ எழுதிக்கலாம். இன்டகிரல் that is equal to e raised to x into f of x plus c. Directa you can write the substitution. All you have to do is that okay, all you have to do is that f of x f dash of x காட்டணும். a to b f of a plus b minus x. Yes, correct. Okay, integral a to b f of x dx வந்து எப்படி மாத்தி எழுதலாம்? integral a to b f of a plus b minus x dx.
இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதுவும் எனக்கு தட் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டெல் யூ. திருப்பியும் வந்து என்ன பண்ணோம், நல்லா வந்து ஓகே டெஃபினட் இது ஏஓடி சொல்ல இல்லையா, நல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் திருப்பியும் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ ஃப்ரம் ஏஓடி. ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து எப்பவுமே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன படிச்சோம், ஃபர்ஸ்ட் வி ஹவ் லேர்ன் மேக்ஸிமம் மினிமம் லோக்கல் மினிமம் அப்புறம் ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங், ரைட்? ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஜஸ்ட் இன்க்ரீசிங்காக இருந்துச்சு அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜஸ்ட் கிரேட்டர் தேன் 0 தான். ஓகேவா? ஓகே, அதே டிக்ரீசிங்காக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரும். எஃப் டேஷ் ஆஃப் எஃப் சாரி ஓகே, அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இஃப் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருந்துச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜஸ்ட் லெஸ் தேன் 0 வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் 0 வரும். இப்போ லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா ஐ ஹாவ் டு ஃபைண்ட். லோக்கல் மேக்ஸிமா ஆர் லோக்கல் மினிமா ஐ ஹாவ் டு ஃபைண்ட். ஓகே, லோக்கல் மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் பசங்களா, ஃபர்ஸ்ட் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட். செகண்ட் ஒன் f dash of x is equal to 0 substitute பண்ணுங்க. find critical points. ஓகேவா? இது வந்து நான் வந்து first order derivative test I will tell you, first order derivative test. So you will be getting ஒரு critical point கிடைக்குதுன்னு வெச்சுக்கோங்க. local maxima கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இதுல இருந்து c less than ல இருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ f dash of x ல you have to substitute. f dash of x வந்து f dash of x வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்டரா வருது, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா வருது. அதுக்கப்புறம் c ல இருந்து கிரேட்டர் than c க்கு ஒரு வேல்யூ போடுறீங்க. f dash of x less than 0 நெகட்டிவ் வருது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா c is the local maxima. ஓகேவா? ஸோ அதே மாதிரி c கண்டிஷன்ல f dash of x less than 0 நெகட்டிவ் வருது. இங்க f dash of x வந்து greater than 0 வருது, பாசிட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா c is your local minima. ஓகேவா? local minima. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் f dash of x எடுங்க. நெக்ஸ்ட் f dash of x க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. find the critical points. செகண்ட் வந்து find f double dash of x. next f double dash of c ஓட வேல்யூ, substitute the critical value. if it is greater than 0 அது வந்து என்னோட local minima point I am telling. okay, so f double dash of c வந்து less than 0 இருந்துச்சுன்னா local maxima இருக்கும். புரியுதா? local maxima. so இதுல வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா c is the points. okay, இது வந்து point. local maximum value கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா local maximum value, so that is you have to substitute f of x ல வந்து c ஓட வேல்யூ. listen, f of x ல வந்து c ஓட வேல்யூ இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து local maximum value கண்டுபிடிக்கணும், மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா f of x ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். ஓகேவா? yes don't worry பசங்களா. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸ்ல ஓகே, ஜஸ்ட் லுக் எட் ஃபார் த சைன்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, இது இப்படி வந்திருக்கு. ஓகேவா? x is equal to -1, x is equal to 2, x is equal to 1. ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் மீன்ஸ் இந்த ஃபுல் ஏரியா. ஓகேவா? ஆல் த 4 பார்ட்ஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஆல் த 4 பார்ட்ஸ் நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 4 into integral dy. ஓகே, வாட் எவர் த வேல்யூ இங்கே வருதோ அந்த dy நீ எடுக்கணும். சப்போஸ் வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, at x is equal to -1 ல இருந்து x is equal to -1 to x is equal to 1 and x axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா x axis always the positive side, only these two sides. இந்த ரெண்டு சைட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே கிளியரா? ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு, அது நீங்க வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியல் இக்குவேஷன், வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன், டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் வரும். ஓகே, எஸ்
சரி சரி ஓகே ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல ஃபார்ம் மாற்ற முடியுதா ஃபர்ஸ்ட் பாருங்க, முடியலாட்டி அப்படியே விட்டுருங்க, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போங்க. ஓகேவா? ஸோ வேரியபிள் டிஒய்யை வந்து ஒரு சைடு டிஎக்ஸை வந்து ஒரு சைடாக மாதிரி. ஹோமோஜீனியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹோமோஜீனியஸ்ல வந்து dy by dx is equal to அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் substitute x is equal to lambda x and x is equal to lambda y. And அதுவே வந்து உனக்கு திருப்பி அதே ஃபங்க்ஷன் கிடைக்குதுன்னா that is a homogeneous equation. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், y is equal to vx substitute பண்ணுங்க, dy by dx கண்டுபிடிங்க, then substitute பண்ணி last variable separable method. Okay, next linear differential equation method. Okay, so first type dx by dy வந்துச்சு அப்படின்னா py by, that is the first type. Okay, first integrating factor கண்டுபிடி, integral e raised to p dx. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க வந்து எழுதிங்கன்னா அப்படின்னா சொல்யூஷன் என்ன வரும், y into integrating factor is equal to integral q into integrating factor dx. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து particular solutionல no arbitrary constant. ஓகே, ஆனா general solutionல arbitrary constant இருக்கும். ஓகே, arbitrary constant will be there. ஓகே, இதுதான் வந்து டைப் 2. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் அண்ட் த டிகிரி. எஸ் ஆர்டர் அண்ட் த டிகிரி. ஆர்டர் அப்படிங்கிறது ஆர்டர் இஸ் தி ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேவா? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எதுக்கு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு அது உங்களால நம்ம டெரிவேட்டிவ்னு சொல்றோம். டிகிரி அப்படிங்கிறது பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேவா? பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். டிகிரி இஸ் நாட் டிஃபைன்ட் when dy by dx is trapped. ஓகேவா? dy by dx வந்து எங்கேயாச்சும் trapped யாருக்குள்ளாரே இருக்கிறாங்க அப்படின்னா dy by dx வந்து இட்ஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, number of arbitrary constant is equal to order of that equation. சொல்ல வரேன், number of arbitrary constant is equal to order of the equation. ஓகேவா? கிளியரா? yes. Okay, next to vector algebra. vector so op vector position vector எப்பவுமே வந்து x square plus y square. okay, from op na it is always ஒரிஜின்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அவங்களோட magnitude will be x square plus y square plus z square. okay, triangular law of addition இருக்கட்டும். okay, vector addition is commutative, vector addition is associative. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடிஷன் இந்த கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ் இம்பார்ட்டன்ட் ஆனது இது. இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆன இருந்துச்சு. ஓகே, வெக்டர்ல வந்து என்னப்பா வரும், வெக்டர்ல வந்து வாட் இஸ் வெக்டர்னா ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வெக்டர் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வெக்டர் கண்டுபிடிக்கணும். 2 points they have given, x1 y1 z1. okay, x2 y2 z2 கண்டுபிடிக்கணும். அப்படின்னா x2 minus x1 y2 minus y1 z2 minus x2 minus x1 I cap. okay, y2 minus y1 j cap plus z2 minus z1 k cap. okay, clear? So next we will go to 3D itself. okay, so cos alpha, cos beta, cos square gamma. So that is cos square alpha plus cos square beta plus cos square gamma will be equal to 1. okay, so இதுதான் வந்து நம்மளோட direction cosines. a by root of a square plus b square plus or minus root of a square plus b square plus c square. okay, n is equal to plus or minus இது வந்துரும். okay, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. collinearity condition very important. so x3 minus x1 ஏதாச்சும் ரெண்டு கண்டிஷன் நீங்க வந்து ஈக்குவல் டுன்னு ப்ரூவ் பண்ணாலே x3 minus x1 divided by x2 minus x1 y3 minus y1 divided by y2 minus y1 இது வந்து ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை பண்ணாலே இட் இஸ் கொலீனியர் கண்டிஷன். ஓகேவா? ஸோ ரெண்டு வெக்டர் இக்குவேஷன், கார்டீசியன் இக்குவேஷன், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் பாசிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸ் காமா ஒய் காமா செட், அதுல இருந்து parallel வெக்டர். ஓகேவா? பி வெக்டர் வந்து parallel வெக்டர், தட் வில் பி பி வெக்டர்ல வந்து a காமா பி காமா சி டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உன்னோட ரிசல்டன் வெக்டர் எப்படி வரும், xi cap plus yj cap plus z k cap plus lambda into a cap
plus b cap plus c k cap. ஓகேவா? இதுதான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். எஸ் அது வந்து நீங்க மாத்தி எழுதிக்கலாம். ஓகேவா? sin square alphaக்கு பதிலா 1 minus cos square 1 minus sin square alpha ன்னு கொடுத்து you can substitute it and write it. No problem at all. Okay, this is very important. Lines are perpendicular ஆ இருந்துச்சுன்னா உங்களோட direction ratios a1 a2 plus b1 b2 வந்து 0 ஆ இருக்கும். Lines parallel ஆ இருந்துச்சுன்னா a1 by a2 b1 by b2 that will be equal. Ratios will be equal. Angle கண்டுபிடி. Angle between two lines b1 dot b2 divided by b1 cross b2. Okay வா? b1 vector b1 vector b2. Okay, clear. So distance பார்த்துக்கோங்க. Distance between skew lines. PQ is equal to B1 cross B2 into A2 minus A1 divided by B1 cross B2. Okay, so shortest distance between parallel lines B cross A2 minus A1 divided by B. Okay. So next linear equation. Linear equation ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? Do you have any doubts in linear equations? ஓகே, இப்போ வந்து அன்பவுண்டட் ரீஜியன் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்பவுண்டட் ரீஜியன்ல டாட்டட் லைன்ஸ் வரையறதுக்கு மறக்காதீங்க. ஓகே, வெக்டர் ஃபார்ம் டு கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லுங்க மேம். வெக்டர் ஃபார்ம்ல இருந்து கார்ட்டீசியன் ஃபார்மா? இப்போ இங்க பாருங்க 2i cap plus 3j cap plus 4k cap. ஓகே, plus lambda into I cap plus j cap plus k cap. ஓகே, இது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். இது பாயிண்ட் பாஸ் பண்றது. ஓகேவா? இப்போ இது வந்து கார்ட்டீசியன்ல மாத்தணும் அப்படின்னா இது பாயிண்ட்ல பாஸ் ஆகுதா? x minus 2 divided by 1 divided by x minus 3 divided by 1 that is equal to இங்க y வரும், இங்க வந்து z வரும். z minus 4 divided by 1 கார்ட்டீசியன். ஓகே, லீனியர் வந்து பாத்துக்கோங்க பசங்களா. ஓகேவா? ஒரே பிளேன்ல இருக்கு. ஓகேவா? ஒரே பிளேன்ல. ஓகே, we will tell. இப்போ பாருங்க, கண்டிஷனல் probability a given f is equal to probability of e intersection divided by இது ஆல்ரெடி f நடந்துருச்சு, அதனால e நடக்கிறதுக்கான probability என்ன? ஓகே, so இப்போ வந்து probability of a intersection b is equal to probability of a into probability of b given. இப்போ ரெண்டு events probability of இப்போ 2 events A and B வந்து independent events அப்படிங்கறாங்க. Independent events அப்படின்னா probability of A intersection B is equal to probability of A into probability of B. Okay, clear. Yes, theorem of total probability. ஓகேவா? ஒரு event main event இருக்கு A. ஓகேவா? getting a tail. Getting a tail is the main event. அதோட probability கேட்டாங்க அப்படின்னா probability of E1, probability of A given E1 plus probability of E2, A given E2 அந்த மாதிரி போகும். ஓகே, அதுவே வந்து ஒரு one contribution ஆல்ரெடி வந்து tail கிடைச்சிச்சு, இந்த காயின் வழியா எடுக்கிறதுக்கான probability என்னன்னு வரும்போது we have to use Bayes theorem. ஏதாச்சும் ஒரு என்ன சொல்லலாம், ஏதாச்சும் individual contributionனா Bayes theorem we have to use. Okay, so that's it பசங்களா. just ஒரு revision, I just want to come and tell you and வந்து உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதான் இருந்துச்சு. நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. probability of E by F dash என்ன வரும்? இது வந்து expand பண்ணுங்க. probability of E intersection F dash divided by probability of F dash வரும். கரெக்டா? so probability of E minus probability of E intersection F divided by probability of F. Maybe இவங்க வந்து என்ன சொல்லலாம், மேபி இவங்க இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நீட்டா பேப்பரை வந்து நீட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? நீட்டா பேப்பரை எழுதிக்கோங்க. ரஃப் காலம், டூ த ரஃப் காலம். சைட்லே ஏதாச்சும் ரஃப் செஷன் இருந்துச்சுன்னா அங்கேயும் ரஃப் காலத்துல எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது கிவன் எடுத்து எழுதுங்க. ஸ்டெப்ஸ் டோன்ட் ஸ்கிப் த ஸ்டெப்ஸ். ஓகே, ஸ்டெப்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்கு. ஃபைனல் ஆன்சர் கிடைக்கலாட்டி கூட
ஓகே ஃபைனல் ஆன்சர் கிடைக்கலாட்டி கூட ஸ்டெப்ஸ் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ டோன்ட் கெட் தி ஃபைனல் ஆன்சர், அட்லீஸ்ட் டூ த ஸ்டெப்ஸ், அட்லீஸ்ட் ரைட் given வாட் இஸ் இன் தி கொஸ்டின், given எடுத்து எழுதுங்க, ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் பேனிக் பசங்களா, தி எக்ஸாம் வில் பி வெரி ஈஸி. ஓகே ஓகே எக்ஸாம் கொஸ்டின்ல வந்து எதுவுமே தெரியலன்னா அட்லீஸ்ட் வந்து அதுக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் ஒன்று எழுதி வச்சுட்டு வாங்க. ஓகேவா? ஓகே பேஸ் தியரம் ரிப்பீட் பண்ணுமா? பேஸ் தியரம் பசங்களா, பேஸ் தியரம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இவெண்ட் நடந்துருச்சு. ஓகேவா? ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் ஆயிருச்சு. ஓகேவா? ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. What is the reason? Okay, what is the probability that the profit increased due to யார் அவங்க max passனால profit increase ஆனதுக்கு individual contribution. Okay, yes, at least எல்லாத்துக்குமே equation எழுதுங்க, எல்லாத்துக்குமே equation, what is given, steps, final answer, ஒரு 2 கோடு எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? yes individual contribution. Okay, I hope exam நல்லா எழுதிட்டு வாங்க. I hope the exam will be very easy. Okay, நான் வந்து நல்லா ப்ரே பண்றேன். நீங்க வந்து let me know. Okay, how was your exam? Let me know. If possible, send me the question paper as well. Okay, so that's it for today பசங்களா. நல்லா எழுதுங்க. Yes, bye பசங்களா. Thank you so much. All the very best. You guys are doing absolutely amazing. சூப்பரா உங்களுக்கு எக்ஸாம் வரும். உங்களுக்கு படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கும். நீங்க படிச்ச क्वेश्चंस மட்டும் தான் வரும். எவ்ரிதிங் உனக்கு ஃபேவரா நடக்கும். ஓகேவா? So all the very best. Okay, so thank you so much. This is your Sreeshma ma'am leaving. Bye and take care.